வணக்கம். த டீப் டைவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற மூலம் பல பேருக்கு ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவத்தை கொடுத்த ஒரு புத்தகம், மிர்தாத்தின் புத்தகம். குறிப்பா அதோட 13வது அத்தியாயம், தலைப்பு பிரார்த்தனை. ஆனா இது நாம நினைக்கிற மாதிரி கையெடுத்து கும்பிடுற பிரார்த்தனையை பத்தினதில்ல. பிரார்த்தனைங்கிற வார்த்தையோட அர்த்தத்தையே இது தலைகீழா மாத்துது. ஆமா. எங்க நோக்கம் இந்த அத்தியாயத்தை ஒரு தத்துவமா மட்டும் பார்க்காம ஒரு சினிமா கதை மாதிரி அதோட உணர்ச்சிகளை அப்படியே உங்களுக்கு கடத்தணுங்கிறது தான். தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. நீங்க பிரார்த்தனை செய்யும் போது உண்மையில யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? கடவுள்கிட்டயா இல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு சக்தி கிட்டயா? இந்த கேள்வியோட நம்ம பயணத்தை தொடங்கலாம். இந்த அத்தியாயத்தோட முதல் வரியே ஒரு பெரிய அதிர்ச்சி. வேதனையால நீங்க எந்த கடவுள்கிட்ட முறையிட்டாலும் சரி, அது கடைசியில உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிற வேண்டுதலா தான் முடியும்னு சொல்றார் மிர்தாத். இது நாம பிரார்த்தனை பத்தி வச்சிருக்கிற எல்லா நம்பிக்கையையும் உடைக்கிற மாதிரி இல்லையா? கண்டிப்பா. இங்கதான் அவர் ஒரு பிரபஞ்ச விதியை பத்தி பேசுறார். ரொம்ப எளிமையா சொல்றார். இருக்கிற சக்தியும் சரி, விளக்குற சக்தியும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு உள்ளதான் இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றுற வழியும் உங்களுக்குள்ளதான் இருந்தாகணும். ஓஹோ. இதுக்கு அவர் சொல்ற ஓமை ரொம்ப அழகா இருக்கும். ஒரு பூட்டு இருந்தா அதுக்கு ஒரு சாவி இருந்தே ஆகணும் இல்லையா? ஆமா, இருந்தே ஆகணும். அந்த பூட்டே சாவி ஒண்ணு இருக்குங்கிறதுக்கான அத்தாட்சி. ஆமா, பூட்டு இருந்தா சாவி எங்கோ இருக்கணும். ஆனா அந்த சாவி தொலைஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது? நம்ம எல்லாரும் உடனே கடவுள்கிட்ட தானே ஓடுவோம். கரெக்ட். ஆனா மிர்தாத் சொல்றாரு, கடவுள்ங்கிற கொல்லாங்கிட்ட ஓடி போய் புது சாவி கேட்காதீங்கன்னு. இந்த உருவகம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. என்ன அர்த்தத்துல இத சொல்றார்? அருமையான கேள்வி. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கொல்லன் தன் வேலையே ஏற்கனவே செஞ்சு முடிச்சுட்டான். பூட்டையும் சாவியையும் கச்சிதமா ஒரு சேரதான் செஞ்சிருக்கான். இப்ப சாவி தொலைஞ்சு போயிருக்குன்னா அது கொல்லனோட தப்பு இல்ல, நம்ம கவனக்குறைவு. சரி. இப்போ நம்ம வேலை மறுபடியும் கொல்லங்கிட்ட ஓடுறதில்ல, நமக்குள்ளேயே இருக்கிற மனக்குப்பைகளை கிளறி எங்கேயோ தவற விட்ட அந்த சாவியை தேடி கண்டுபிடிக்கிறது தான். பிரச்சனை வெளியில இல்ல, உள்ள இருக்கிற கவனக்குறைவுல தான் இருக்குங்கிறாரு. அப்போ பிரார்த்தனைங்கிறது வெயிலேந்து எதையோ கேட்கறது இல்ல, உள்ள தொலைச்சதை தேடுறதுன்னு சொல்றீங்க. சரி, அப்படி வெளியில கடவுள் இல்லன்னா உள்ள இருக்குன்னு சொல்றோமே, அந்த இறைத்தன்மை எப்படிப்பட்டது? அது ஒரு சின்ன அம்சமா, ஒரு துளியா? அங்குதான் மிர்தாத் அடுத்த ஆச்சரியத்தை கொடுக்கறாரு. இறைவன் உனக்குள்ள தன்னை வெளிப்படுத்தும் போது அவன் தன்னோட ஒரு சின்ன துண்டையெல்லாம் கொடுக்கறது இல்ல, அவனோட முழு பூரணத்தையும் கொடுக்கறான்ங்கிறாரு. முழு பூரணத்தையுமா? ஆமா. இறைவன் பிரிக்க முடியாதவன். அதனால நமக்குள்ள இருக்கிறதும் முழுமையான இறைத்தன்மை தான். இதுதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து, ஒரு மாபெரும் பரம்பரை சொத்துன்னு சொல்றாரு. ஆனா மனுஷங்க இந்த பரம்பரை சொத்தை மதிக்கிறாங்களா? அத உணர்ந்திருக்கிறாங்களா? அதுதான் இல்ல. இல்லைங்கிறது தான் வேதனையான விஷயம். இத விளக்க நம்ம கடவுளை எப்படியெல்லாம் பாக்குறோம்னு ஒரு பட்டியல் போடுறாரு. அது நம்மளையே சுய பரிசோதனை செய்ய வைக்குது. ஆமா. முதல் வகை என்னன்னா, சிலர் கடவுளை ஒரு குப்பைக்குழி மாதிரி பாக்குறாங்க. குப்பக்குழியா? ஆமா. தங்களோட பல்வலி, வயிற்று வலி, பிசினஸ்ல நஷ்டம், மனக்கவலைன்னு எல்லா பிரச்சனைகளையும் குப்பைகளையும் கொட்டுறதுக்கான ஒரு இடமா கடவுளை பயன்படுத்துறாங்க. கடவுளே இந்தா எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோன்னு அவர் மேல எல்லா பாரத்தையும் ஏத்திடுறாங்க. ஓகே, அடுத்தது? அடுத்தது இன்னும் ஒரு படி மேல போகுது. 2வது வகை, கடவுளை ஒரு கருவூல மாதிரி பாக்குறாங்க. அதாவது ஒரு பேங்க் லாக்கர் மாதிரி. சரியா சொன்னீங்க. எனக்கு அந்த வேலை வேணும், இந்த கார் வேணும், அந்த பொண்ணு வேணும்னு கேட்கும் போதெல்லாம் எடுத்து கொடுக்கிற ஒரு அட்சய பாத்திரமா கடவுளை நினைக்கிறாங்க. சரி. 3வது வகை. 3வது வகை தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. இவங்க கடவுள ஒரு கணக்கு பிள்ளை, ஒரு அக்கவுண்டன்ட் மாதிரி பாக்குறாங்க. கணக்கு பிள்ளையா? ஆமா. நான் 10 பேருக்கு நல்லது செஞ்சேன், எனக்கு பதிலுக்கு 100 நல்லது நடக்கணும். நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன், அதுக்கு ஈடா எனக்கு இவ்ளோ சுகம் கிடைக்கணும். ஒரு வரவு செலவு கணக்கு பாக்குற ஆளா கடவுளை மாத்திடுறாங்க. அதேதான். இந்த 3மே நமக்குள்ள இருக்கிற அந்த முழுமையான இறைத்தன்மைய எவ்ளோ சிறுமைப்படுத்துதுன்னு யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே இந்த இடத்துல மிர்தாத் கேட்கிற கேள்விகள் நம்ம மனசாட்சியை உழுக்குது. சூரியன் எப்ப உதிக்கணும், எப்ப மறையணும்னு நாம கடவுளுக்கு ஞாபகப்படுத்துறோமா? இல்ல. ஒரு சிலந்தி எப்படி வலை பின்னணும்னு நாம சொல்லிக் கொடுக்கறோமா? இல்லையே. இல்லையே. அவையெல்லாம் எந்த ஆரவாரமும் இல்லாம தன்னோட வேலைய சரியா செஞ்சுட்டு இருக்கு. ஆனா நாம மட்டும் நம்ம சின்ன சின்ன தேவைகளுக்காக, நம்ம பலவீடங்களுக்காக கடவுள் மேல ஏறி உட்கார்ந்துக்கிறோம். அந்த சிலந்தி மாதிரி, அந்த குருவி மாதிரி நாம ஏன் அமைதியா நம்ம வேலையை செய்யக்கூடாதுன்னு கேக்குறார். ரொம்ப ஆழமான கேள்வி இது. அப்ப உண்மையான பிரார்த்தனைனா என்ன? அது எப்படி வேலை செய்யுது? இங்கதான் இந்த அத்தியாயம் தத்துவத்திலிருந்து ஒரு அறிவியல் புனைகதை மாதிரி ஒரு தளத்துக்கு போகுது. ஒரு மேஜிக்கல் ரியலிசம்னு சொல்லலாம்.
மிர்தாத் சொல்றார், உங்க இதயத்தோட பரந்த வெளியில தான் எல்லா கதவுகளுக்குமான சாவிகளும் இருக்கு. சரி, நீங்க விரும்புறதும் அங்கதான் இருக்கு, வெறுக்கிறதும் அங்கதான் இருக்கு. ஒரு நிமிஷம். நீங்க சொல்றது சரிதானா? இதயத்துக்குள்ள சாவிகள் இருக்குங்கிறது சரி. ஆனா அதை செயல்படுத்துற கருவி எதுன்னு அவர் சொல்ற இடம் இருக்கே, அதுதான் நம்பவே முடியல. நம்ம உடம்புல ஓடுற ஒவ்வொரு ரத்த சிவப்பணுவும் தான் அந்த கருவின்னு சொல்றாரா? ஆமா, இது தத்துவத்திலிருந்து நேரா சயின்ஸ் ஃபிக்ஷனுக்குள்ள போற மாதிரி இருக்கே. ஆமா. இதுதான் இந்த போதனையோட உச்சம். நம்ம ரத்த அணுக்கள் வெறும் உயிரியல் செல்கள் இல்ல, ஒவ்வொன்னும் அற்புத ஆற்றல் நிறைஞ்ச ஒரு படைவீரனுங்கிறார். வாவ்! உங்களுடைய தீவிரமான விருப்பம்தான் அந்த படைக்கு தேவையான ஆயுதம். உங்க மனசு தான் அதை கட்டுப்படுத்துற தளபதி. இந்த தளபதி சரியா கட்டளையிட்டா இந்த படை எல்லா தடைகளும் உடைச்சு காலத்தையும் கடந்து போய் தன்னோட இலக்கை அடையும்னு சொல்றார். கேட்கவே உடம்பு சிலிர்க்குது. விருப்பம் தான் ஆயுதம், மனசு தான் தளபதி, ரத்த அணுக்கள் தான் படை வீரர்கள். இது இன்னும் தெளிவா விளக்கா அவர் கொடுக்கிற 2 உதாரணங்கள். அடேங்கப்பா, ஒண்ணுக்கொண்ணு நேர் எதிர். சொல்லப்போனா இதுதான் இந்த அத்தியாயத்தோட கிளைமாக்ஸ் காட்சி. ஆமா, முதல்ல ஒரு ஞானி எடுத்துக்கலாம். அவர் ஞானம் அடையணுங்கிற ஒரே ஒரு மேலான விருப்பத்தால தன் ரத்தத்தை வழிநடத்துறார். அவரோட உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான ரத்த அணுக்களும் அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக அணிவகுத்து நிக்குது. ஒரு ஆர்மி மாதிரி. ஆமா, எப்படி பல ஆறுகள் தன்னோட பெயர், நிறம் எல்லாத்தையும் மறந்து கடலை நோக்கி மட்டும் ஓடுதோ, அதே மாதிரி அவரோட உடம்போட அத்தனை சக்தியும் ஞானம்ங்கிற ஒரே கடலை நோக்கி பாயுது. ஒரு பக்கம் ஞானி, இன்னொரு பக்கம் ஒரு கொலைக்காரன். நேர் எதிரான ஒரு கதாபாத்திரம். ஆமா, அவனும் அதே கருவியத்தான் பயன்படுத்துறான். அவனோட கொலைவெறி அவனோட ரத்தத்தை வழிநடத்துது. அவனோட ஒவ்வொரு செல்லும் இரக்கமே இல்லாம ஒரு தாக்குதலுக்கு தயாராகுது. ம், அவனோட ரத்த ஓட்டம் முழுக்க வன்மமும் கோபமும் நிரம்பி கொலைங்கிற அந்த ஒரே இலக்க நோக்கி வெறித்தனமா பாயுது. கரெக்ட். எப்படி காகங்கள் காகங்களோட சேருதோ, கழுத புலிகளோட சேருதோ, அப்படி அவனோட எண்ண ஓட்டம் அவனோட ரத்த ஓட்டத்தை மாற்றி அமைக்குது. என்ன ஒரு சக்தி வாய்ந்த ஒப்பீடு பாருங்க. ஆமா, 2 பேருமே ஒரே கருவியத்தான் பயன்படுத்துறாங்க, ரத்தம். ஆனா அது இயக்குற விருப்பமும் மன உறுதியும் தான் முடிவை தீர்மானிக்குது. ஒன்னு ஆக்கத்தை உருவாக்குது, இன்னொன்னு அழிவு உருவாக்குது. இது கேக்குறதுக்கு ரொம்ப தீவிரமான உதாரணங்களா இருக்கலாம். ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. உண்மைதான். ஒரு வேலையில முழு கவனத்தையும் செலுத்தும் போதும், ஒரு விளையாட்டுல ஜெயிக்கணும்னு வெறியோட இருக்கும் போதும் நம்ம உடம்புல ஒரு சக்தி வர்றத உணர்ந்திருப்போம் இல்லையா? கண்டிப்பா. ஒருவேளை மிர்தாத் சொல்றது அந்த மாதிரியான ஒரு முழுமையான ஈடுபாட்டை தானோ? நிச்சயமா. இதிலிருந்து தான் பிரார்த்தனைக்கு ஒரு புது இலக்கணத்தையே கொடுக்கிறார் மிர்தாத். பிரார்த்தனைங்கிறது உதடு உச்சரிக்கிற வார்த்தைகள் கிடையாது. அப்போ என்னது? அது மேலான விருப்பத்தோட, மேலான சிந்தனையோட, அசைக்க முடியாத மன உறுதியோட நம்ம ரத்தத்தோட கலந்துடுறது தான் என்கிறார். நீங்க எதை அடைய விரும்புறீங்களோ அதாவே நீங்க மாறிடணும். அதாவே மாறிடணுமா? ஆமா, உங்க உடம்போட ஒவ்வொரு அணுவும் அந்த விருப்பத்தோட இசையில நடனமாடணும். அதுதான் உண்மையான பிரார்த்தனை. அப்போ இதுக்கு உதடோ நாக்கோ தேவையில்ல. விருப்பம், அதை வழி நடத்துற தெளிவான எண்ணம், அப்புறம் எது நடந்தாலும் சரிங்கிற சந்தேகமே இல்லாத மன உறுதி, இதுதான் தேவை. அவர் சொல்றார், பசி இருந்தா உணவு இருக்கும், உணவு இருந்தா பசி இருக்கும், அதே போல இதயம் விழித்திருந்தா வார்த்தைகள் தேவையில்லை. ஒருவேளை இதயம் விழித்திருக்கும் போது நாக்கு தூங்குவதுதான் நல்லதுன்னு சொல்லுவார். சரியா சொன்னீங்க. அதனாலதான் அந்த புகழ்பெற்ற வரிய சொல்றார். நாம எல்லாரும் எங்கேயோ கேட்டிருப்போம். ஆமா, யார் ஒருவன் தன் இதயத்துல ஒரு கோயில காணவில்லையோ அவன் எந்த கோயிலிலும் தன் இதயத்தை காண முடியாது. எவ்ளோ ஆழமான வரி இது. நமக்குள்ள அந்த அமைதியையும் புனிதத்தையும் உணர முடியலன்னா நம்ம எவ்ளோ பெரிய கட்டடத்துக்குள்ள போனாலும் எவ்ளோ புனிதமான இடத்துக்கு போனாலும் அதை உணர முடியாது. உண்மைதான். உண்மையான வழிபாடிடம் வெளியில இல்ல, உள்ளதான் இருக்கு. அதே நேரத்துல மிர்தாத் ரொம்ப யதார்த்தவாதியாவும் இருக்கார். அதுதான் அவரோட ஞானத்தோட ஆழத்தை காட்டுது. அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க குறிப்பிடுறார். என்ன விஷயம்? நான் சொல்றது எல்லாமே உனக்கும் உன்னை போன்ற சிலருக்கும் மட்டும்தான், எல்லாருக்குமானதல்ல அப்படிங்கிறார். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. ஏன்னா வழி தெரியாம வார்த்தைகளை மட்டும் நம்பி வாழ்ற கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கோயில்களும் கூட்டு பிரார்த்தனைகளும் மந்திரங்களும் தான் ஒரு நிம்மதியையும் ஆறுதலையும் கொடுக்குது. ஆமா, அவங்க வழியில விட்டுடுங்க, அவங்கள குழப்பாதீங்கன்னு சொல்றார். கரெக்ட். அவங்கள இதய பெருவழியில அலைய சொன்னா தொலைஞ்சு போயிடுவாங்க. அதனால அவங்க கோயில்களை கட்டிக்கிட்டே போகட்டும், பிரார்த்தனைகளை சொல்லிக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்றதுல ஒரு பெரிய கருணை இருக்கு. ஆனா உரையாடலோட இறுதியில நம்ம புரிஞ்சுக்கிறது இதுதான்.
மிர்தாத்தின் பார்வையில பிரார்த்தனைங்கிறது வெளியில யாசகம் கேட்கறது இல்ல, உள்ள இருக்கிற சக்திய வச்சு உருவாக்குறது. ஆமா, அது ஒரு வேண்டுதல் இல்ல. அது ஒரு கட்டளை. நம்ம ரத்த ஓட்டத்தின் வழியா, நம்ம மன உறுதியின் வழியா நாம விரும்புறத நாமே உருவாக்கிக்கிற ஒரு செயல்முறை. அது ஞானமாவும் இருக்கலாம், கொலையாவும் இருக்கலாம். தீர்வு நம்மகிட்ட தான் இருக்கு. ஆமா. கடைசியா அவர் 3 தரவுகோல்களை கொடுக்கறாரு. வாழ்வுக்கான திறவுகோள் படைப்பாற்றல் கொண்ட சொல். அந்த சொல்லுக்கான திறவுகோள் அன்பு. அன்பிற்கான திறவுகோள் புரிதல். இந்த 3ஐயும் வச்சு உங்க இதயத்தை நிரப்புங்க. போலி சாமிகள் கிட்ட இருந்து உங்களை விடுவிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரே ஒரு உண்மையான கடவுள் உங்களை முழுசா நிரப்புவான்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த அத்தியாயத்தோட இறுதியில பெண்ணோன்னு ஒரு சீடர் ஒரு அற்புதமான கேள்வியை கேட்கறாரு. ஆமா, அதுதான் இந்த உரையாடலோட இறுதியில நாங்க உங்களுக்காக விட்டுட்டு போற சிந்தனை. ஒரு நல்ல கேள்வி அது. பெண்ணோன் கேக்குறார், மிர்தாத், நீங்க ஒரு பக்கம் மனிதன் எல்லாம் வல்லவன்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் அவன் கைவிடப்பட்டவன்னு சொல்றீங்க. இது பெரிய முரண்பாடா இருக்கே எங்களை ஒரு மூடுபனிக்குள்ள தள்ளி விட்டுட்டீங்களே அப்படின்னு. இது ஒரு அருமையான கேள்வி இல்லையா? ஆமா, ஒருவேளை மனிதன் ஒரே நேரத்துல எல்லாம் வல்லவனாகவும் இருக்கான், கைவிடப்பட்டவனாகவும் இருக்கான். எப்படி? தனக்குள்ள இருக்கிற அந்த மாபெரும் சக்தியோட சாவியை கண்டுபிடிச்சவன் எல்லாம் வல்லவன். அந்த சாவிய தொலைச்சிட்டு வெளியில தேடி அலைஞ்சிட்டு இருக்கறவன் கைவிடப்பட்டவனா? இத நீங்க தான் சிந்திச்சு பார்க்கணும்.